நீங்கள் ஒரு விஷயத்தை டெய்லி ஒரே மாதிரி நடக்கிறத நோட் பண்ணியிருக்கீங்களா? டெய்லி மார்னிங் ஃபோன் அன்லாக் பண்ணிவிட்டு சேம் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இதை ஒரு பேட்டர்னாக நம்ம வச்சிட்ருப்போம். ஏதோ நீங்கள் தான் இதை டிசைட் பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் ஆக்சுவலி உங்கள் பிரெயின் ஆல்ரெடி இதை டெசிஷன் எடுத்துருச்சு. யூ திங்க் யூ ஆர் இன் கண்ட்ரோல்? நோ. பட் யுவர் பிரெயின் ஹேபிட் லூப் தான் உங்களை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்கள் பிரெயின் தான் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உங்கள் லைஃப்பை டோட்டலாக ரிவர்ஸ் பண்ண முடியும். லெட்ஸ் டிகோட் ஹவு ஹேபிட்ஸ் கண்ட்ரோல் யுவர் பிரெயின். Scientifically, but simpler. லாஸ்ட் வீடியோவில் டோபமைன் பற்றி பார்த்தோம். அதான் மோட்டிவேஷனோட கெமிக்கல். இப்போ அதே டோபமைன் உங்கள் ஹேபிட்ஸ்க்கு பேக் போன். நம்ம டெய்லி நடக்கிற ஆக்ஷன்ஸ் 90% ஆட்டோமேட்டிக் தான். பட் ஏன்? ஹார்வர்ட் ரிசர்ச்சர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரி ஹேபிட் ஹேஸ் 3 parts. Cue, routine, reward. புரியல? இதோ வரேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கியூ அப்படின்னா போராக இருக்கிறது. செகண்டு ரொட்டீன், ஃபோன் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது. தேர்டு ரிவார்டு, என்டர்டெயின்மெண்ட் வித் டோபமைன் ஸ்ட்ரைக். அதாவது டோபமைனா நமக்கு ரிவார்ட் கிடைக்கிறது. இதுவே 20 நாள் ரிப்பீட் பண்ணால் யுவர் பிரெயின் சேஸ் சூப்பர்டா, சேவ் தி ஷார்ட்கட் அப்படின்னு உன்னை நம்ப வச்சுடுது. இது மூலமாக நம்ம பிரெயின் நம்மளை ஆட்டோமேட் பண்ணுது. ஸோ போர்டம் ஈக்குவல் டு ரீல்ஸ். இதை தான் நம்ம ஹேபிட் லூப்னு சொல்கிறோம். எப்பெல்லாம் டோபமைன் ரிலீஸ் ஆகுதோ பிரெயின் மார்க் பண்ணி வச்சிரும். நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணனா நல்ல ஃபீல் வரும். கிராஜுவலாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பிரெயின் அதே ரிவார்டை எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதனால தான் ஹேபிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தென் மோட்டிவேஷன். இந்த சிக்கலில் இருந்து வெளியே வர என்ன வழி? வேற என்ன, பேட் ஹேபிட்ஸ் உடைக்கிறது தான். பேட் ஹேபிட்ஸை உடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக சொன்ன கியூ ரிமூவ் பண்ணாலும் செகண்டாக இருக்கிற ரொட்டீனை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், போராக இருந்தால் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக 2 நிமிஷம் வாக் போயிடணும். சேம் கியூ தான், அதாவது போர் தான். பட் நியூ ரொட்டீனில் ஃபாஸ்ட்டாக இல்லாட்டியும் ஸ்லோலி பிரெயின் கிட்ட புதுசாக ஒரு டோபமைன் பார்த்து ஃபார்ம் ஆகும். ரிமெம்பர், யூ கான் டெலீட் எ ஹேபிட், யூ கேன் ஒன்லி ரீப்ளேஸ் இட். இப்போ இன்னொரு டிப்பு சொல்கிறேன். அதுதான் டிலே கிராட்டிஃபிகேஷன். அது எப்படின்னா, ரிவார்ட் கிடைக்கிறதுல ஒரு ஸ்மால் டிலே பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய கண்ட்ரோல் டோபமைன் சிஸ்டம் மேலே எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஹேபிட்ஸை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நல்ல பழக்க வழக்கங்கள். அது எங்க நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ பார்ப்போம் அதை பற்றி. உங்கள் பிரெயினுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, எது குட் ஹேபிட்டு எது பேட் ஹேபிட்டுன்னு. அதுக்கு ரிவார்டு தான் முக்கியம். ஸோ சின்ன சின்ன வெற்றி கொடுத்து உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணுங்கள். அதுதான் ட்ரிக் யுவர் பிரெயின் வித் ஸ்மால் வின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 minutes ஸ்டடி, 10 minutes மேகசின் ரீடிங் ஆர் புக் ரீடிங், 2 புஷ்அப்ஸு இல்லை 3 புல்லப்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று. ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கிற ஸ்மால் சக்ஸஸை பிரெயின் டோபமைனாக ரிலீஸ் பண்ணும். அப்போ கன்சிஸ்டன்சியாக ஆட்டோமேட்டிக்காக மாறும் உங்களோட ஹேபிட்டு. டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன், பில்ட் சிஸ்டம்ஸ். புரியாதவங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க ஒரு சிஸ்டமை உருவாக்குங்க. டோபமைன் டஸ் நாட் கம் பிஃபோர் ஆக்ஷன், இட் கம்ஸ் ஆஃப்டர் ஆக்ஷன். ஸோ ஃபைனலி ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒன்றும் இல்லை, அது உங்கள் பிரெயினை க்ரியேட் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் தான். பிரெயின் ஈஸியாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுது, அதனால் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இந்த பிரெயின் லூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். டோபமைன் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணினா உங்கள் லைஃப் பாதி மாறி போயிடும். நெக்ஸ்ட் டைம் போர் அடித்தா ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்கள், கொஸ்டின் பண்ணுங்கள். நான் என் கண்ட்ரோலில் தான் இருக்கேனா இல்லை இது என் பிரெயின் லூப்பா? நாம் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே கன்சிஸ்டன்ட். அப்போ ஹேபிட் உனக்கு சர்வெண்ட் ஆகிடும், மாஸ்டராக இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி பேசலான்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.